சமுதாயம். அந்த மனிதனும் தன்னை எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் வணங்க வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய விருப்பமாகவும் அல்லாஹுடைய கட்டளையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. உலகத்தில் அல்லாஹ் படைத்த எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வை வணங்கி கொண்டுதான் இருக்கு. அல்லாஹுக்கு எந்த படைப்புகளும் இந்த உலகத்துல மாறு செய்வது கிடையாது. எனவே அல்லாஹுடைய பெரிய விருப்பம் அல்லாஹுடைய கட்டளை என்னன்னு சொன்னா, இந்த உலகத்திலேயே சிறந்த படைப்பாக அஷ்ரஃபுல் மஹ்லூகாத்தாக ஒரு மகத்தான மேன்மை மிக்க கண்ணியமான படைப்பாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதனும் தன்னை எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா தருணங்களிலும் நினைவு கூற வேண்டும், என்னை மட்டும்தான் அவன் வணங்க வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய விருப்பமாகவும் அல்லாஹ்வுடைய கட்டளையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. இனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா ரீதியிலும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய அந்த செயல்பாடுகள் அந்த அமல்கள் இடம்பெற வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான். இனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே நம்முடைய உடல் ரீதியான இபாதத் அல்லாஹ் அதை எதிர்பார்க்கின்றான். இந்த உடல் இந்த உறுப்புகளுடைய இயக்கம் அல்லாஹ்வுடைய வல்லமை அல்லாஹ் தான் கொடுத்தான். அல்லாஹ் தான் செயல்படுவதற்கான சக்தியை கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் நாடி இருந்தால் உறுப்புகளை கொடுக்காமல் கூட இருந்திருக்கலாம், அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லது அல்லாஹ் நாடி இருந்தால் உறுப்புகளை கொடுத்து அது செயல்படாமல் கூட ஆக்கி இருக்கலாம். அனைத்திற்கும் அல்லாஹ் வல்லமை படைத்தவனாக சக்தி படைத்தவனாக இருந்து கொண்டிருக்கான். அல்லாஹ் நமக்கு உறுப்புகளை கொடுத்திருக்கான். அது சலாமத்தாக சரீர சலாமத்தோடு அது இயங்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த உடலுடைய வணக்கம் உறுப்புகளுடைய வணக்கம் அது தொழுகையாக இருக்கு. ஐவேளை தொழுகையிலே நாம் நம்முடைய உடல் அவயங்கள் முழுவதும் இயங்கக்கூடிய அமைப்பிலே அல்லாஹ் அந்த வணக்கத்தை அமைத்து இருக்கின்றான். எனவே உடலினுடைய வணக்கம் அது தொழுகையாக இருக்கு. அதே போல உள்ளத்தின் வணக்கம் அது ஈமானும் நோன்பாக இருக்கு. என்னுடைய உள்ளத்துல ஈமான் இருக்கா இல்லையா? எனவே உள்ளத்தினுடைய இபாதத் உள்ளத்தினுடைய அந்த வணக்க வழிபாடு என்பது நம்முடைய இறை நம்பிக்கையும் நாம் நோக்கக்கூடிய நோன்பாக இருக்கு. எனவே நான் என்னுடைய உள்ளத்துல ஈமான் இருக்கா? வெளியில என்னுடைய தோற்றங்கள் இஸ்லாத்தை பொறுத்ததாக இருக்கலாம், இஸ்லாமிய அடையாளங்களோடு இருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். எத்தனையோ யூத நசாராக்கள் இந்த சமுதாயத்தை வழிகெடுப்பதற்காக இஸ்லாமிய தோற்றத்தோடு நம்மை விட அழகான வெள்ளை ஆடைகளை அணிந்து கொண்டு நம்முடைய உலமாக்களை விட நீல நீல தாடிகளை எல்லாம் வளர்த்து கொண்டு ஒரு பெரும் அழகான ஒரு இஸ்லாமிய ஈமானிய தோற்றத்தோடு இஸ்லாத்துக்குள் இருந்து கொண்டு இஸ்லாமியர்களை வழிகெடுக்கக்கூடியவர்கள் யூத நசாராக்கள் முஷ்ரிக்கீன்கள் எத்தனையோ நபர்கள் உலகளாவிய முறையிலே நம்முடைய பகுதிகளில் நம்முடைய தமிழகத்தில் நம்முடைய நாட்டில் நாம் அப்படிப்பட்டவர்களை அப்படிப்பட்ட நயவஞ்சகர்களை நாம் பார்க்கக்கூடியதாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை வழங்க வேண்டும் என்பதாக நாம் துஆ செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம். எனவே உள்ளத்தில் ஈமான் இருக்கா இல்லையா, அல்லது வஞ்சகம் இருக்கா, அல்லது குஃப்ர் இருக்கா, அல்லது ஷிர்க் இருக்கா என்பதை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. எனவே உள்ளத்தின் வணக்கம் இந்த கல்புடைய இபாதத்து தான் அது ஈமானாகும், அதே போல நோன்பாகவும் இருக்கு. வெளியில எல்லோரோடும் சேர்ந்து நானும் சஹர் செய்திருக்கலாம், எல்லோரோடும் சேர்ந்து இஃப்தாரும் நோன்பு திறக்கக்கூடிய அந்த அமலிலும் ஈடுபட்டு இருக்கலாம். இடைப்பட்ட நேரத்திலே நோன்பை நான் பாதுகாத்தேனா இல்லையா, நான் தண்ணி குடிச்சேனா இல்லையா, அல்லாஹ் பாதுகாக்கிறோம். நான் உணவு சாப்பிட்டேனா இல்லையா, கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே அதை நோன்பு நோற்று அந்த நோன்பாலையை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு தெரியும். எனவே உள்ளத்தினுடைய அந்த இபாதத் நம்முடைய ஈமான் இறை நம்பிக்கையாகவும் நாம் நோக்கக்கூடிய நோன்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது உள்ளத்தால் பாதுகாக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. எனவே உள்ளத்தின் மூலமாக அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அந்த இபாதத் தான் நோன்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியாகலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புறத்திலிருந்து ஃபதுலாக அருளாக நமக்கு கொடுத்த அந்த காசு வனங்கள், நம்முடைய சொத்து செல்வங்கள், இவைகள் மூலமாகவும் இபாதத் இருந்து கொண்டிருக்கின்றது. இவைகள் மூலமாகவும் வணக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய காசு வனத்தின் மூலமாக நம்முடைய சொத்து செல்வத்தின் மூலமாக செய்யப்படக்கூடிய அந்த இபாதத்து தான் சதக்காவாக அது ஜகாத்தாக ஹஜ்ஜாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக குர்ஆன் ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே இந்த காசு வனத்தின் மூலமாக சொத்து செல்வத்தின் மூலமாக நம்மீது இருக்கக்கூடிய கடமையான அந்த சதக்காக்களை ஜகாத்தை ஹஜ்ஜையும் நாம் இன்முகத்தோடு மன நிறைவோடு அல்லாஹுக்காக நிறைவேற்ற வேண்டும் என்பது அல்லாஹுடைய விருப்பம், அல்லாஹுடைய கட்டளையாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த காசு வனத்தை பத்தி சொல்றான். இந்த சொத்து செல்வங்கள் இந்த உலகத்துல ஒவ்வொரு அடியானுக்கும் கொடுக்கப்படக்கூடிய அலங்காரம். அல் மாலு வல் பனூன் ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா.
செல்வங்களும் பொருள் செல்வங்களும் குழந்தை செல்வங்களும் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா. இந்த உலகத்திலே ஒவ்வொரு அடியானுக்கு கொடுக்கப்படக்கூடிய அது அலங்காரமாக அழகாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே காசு வனத்தை சொத்து செல்வத்தை இந்த உலகத்திலே விரும்பாதவர்கள் என்பதாக யாரையுமே காட்டிட முடியாது. எல்லாருக்கும் ஆசை, எல்லாரும் செல்வந்தர்களாக இருக்கணும், எல்லோரிடத்திலும் காசு பணம் இருக்கணும், நம்முடைய எல்லோருடைய பேங்க் அக்கௌண்டிலும் கோடிக்கணக்கான ரூபாய்கள் இருக்கணும். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் நம்மளை எல்லாம் செல்வந்தர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. தீனுக்காக செலவு செய்யக்கூடிய சீமான்களாகவும் அல்லாஹ் நம்மளை கபூல் செய்வானாக. எனவே கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக அந்த காசு பணத்தின் மீது சொத்து செல்வத்தின் மீது ஆசை இல்லாத ஒருவரை இந்த உலகத்துல காட்டிடவே முடியாது. எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கு. உலகத்துல எல்லாத்தையுமே போதுன்னு சொல்லிடுவோம். ஒரு எல்லையை தாண்டும் போது மனிதன் உயிர் வாழ்றதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய உணவு சாப்பாடு அது எவ்வளவு சுவையாக எத்தனை வகையாக இருந்தாலும் சரி. அதே போல மனிதன் உயிர் வாழ்வதற்கு மிக ஆதாரமாக அத்தியாவசியமாக இருப்பதுதான் பானம், தண்ணீர். அது எப்பேற்பட்ட சுவை மிகுந்த தண்ணீராக இருக்கட்டும், என் ஜம்சம் நீராக இருந்தாலும் கூட ஒரு எல்லையை கடக்கும் போது போதும். சாப்பிட்டுட்டு இருப்பார், பிரியாணி வைப்பாங்க, ஹைதராபாத் பிரியாணிங்க, இது டெல்லி பிரியாணி, முகல் பிரியாணி, அந்த பிரியாணி என்னென்னமோ மந்தி பிரியாணி என்பதாக சொல்லி பலவிதமான வெரைட்டிஸ்ல வகை வகையாக செய்யப்படுது உணவு பானங்கள் எல்லாம். இஃப்தார்ல கூட வைக்கப்படும் பலவிதமான பலகாரங்கள், பலவிதமான ஜூஸ்கள். ஒரு அளவுக்கு தான் நோன்பு வச்சுட்டு காலையில இருந்து மாலை வரைக்கும் நோன்பு இருந்துட்டு தாகம் அதிகமா இருக்கும், தண்ணி குடிச்சாலே நோன்பு அடங்கி போயிடும், வேற எதையுமே சாப்பிட முடியாது. ஆசை இருக்கும், அதை சாப்பிடலாம் இதை சாப்பிடலாம் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் கஞ்சி கூட குடிக்க முடியாது. அந்த அளவுக்கு உடல் அப்படியே நிரப்பமாயிடும். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகவே நம் உடல் உயிர் வாழ்றதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய உணவுகள் பானங்கள் கூட ஒரு எல்லையை கடக்கும் போது போதும் பாய் போதும், அதுக்கு மேல சாப்பிட முடியாது, அதுக்கு மேல என்னால குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திடுவோம். ஆனா காசு பணம் சொத்து செல்வங்கள் எவ்வளவு கிடைத்தாலும் உள்ளம் நிரப்பமாகமா, மனது அமைதி அடையுமா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இல்லை. இன்னைக்கு நாம உலகத்துல பார்க்கலாம், பெரும் பெரும் செல்வந்தர்கள், பெரும் பெரும் மல்டி மில்லியனியர்கள், பெரும் பெரும் தொழிலதிபர்கள் சம்பாதிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு நாள் அல்ல, ஒரு வினாடியினுடைய வருமானங்கள் ஏதோ கோடிக்கணக்காக கணக்கு போட்டு சொல்றாங்க. பெரும் பெரும் இந்திய நாட்டினுடைய மல்டி மில்லியனர்களாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழிலதிபர்கள் பேர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நமக்கே தெரியும். ஒரு வினாடியில பல லட்சங்கள் பல கோடிகளை சம்பாதிக்கிறாங்க. மனசு நிரப்பம் அடைஞ்சிருச்சானா இல்ல. சிறு சிறு குறு தொழில் செய்யக்கூடிய அவர்களுடைய வியாபாரமும் தனக்கு வரணும். யாருமே தன்னை விட தன்னை தாண்டி யாரும் இந்த உலகத்துல பொழைச்சிடக்கூடாது அப்படிலாம் வியாபாரம் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய எத்தனையோ தொழிலதிபர்கள்லாம் இருக்காங்க. சிறு வியாபாரிகள் குறு வியாபாரிகள் எல்லாம் பலன் அடைஞ்சிடக்கூடாது. மக்கள் எது வாங்கினாலும், ஒரு சின்ன கர்ச்சீப் வாங்கினாலும் சரி, ஒரு சட்டி மண்ணு வாங்கினாலும் சரி, எது வாங்கினாலும் என்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்ற ரீதியில இன்றைக்கு வியாபார அந்த நிலைகள் எல்லாம் போய் கொண்டிருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கிறோம். இப்ப கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே எவ்வளவுதான் காசு வந்தாலும் உள்ள அமைதி அடையுமானா நிச்சயமா அமைதி. அந்த காசு மனத்தினுடைய விஷயத்தில, சொத்து செல்வத்தினுடைய விஷயத்தில எவ்வளவு கிடைத்தாலும் உள்ளம் நிரப்பமாகவே ஆகாது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே நம்ம எல்லாம் சொல்லுவோம், செல்வந்தர்கள் வசதி படைச்சவங்க தீனுக்காக செலவு செய்யறாங்க, மதரசாக்களுக்காக தாராளமா செலவு செய்யறாங்க. யார் இடத்துல இல்லையோ அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு யதார்த்தமான ஒரு விஷயங்கள் தான், குறைகள் இருந்து அல்லாஹுக்காக பண்ணீங்க. எங்களிடத்துல காசு இருந்தா நாங்களும் செய்வேங்க. என்கிட்ட மட்டும் காசு இருந்துச்சு, நான் மட்டும் வசதி படைச்ச ஆளாக இருந்தேன், எனக்கு மட்டும் அல்ல லட்சக்கணக்கான காசை கொடுத்து இருந்தான்னு சொன்னா நானே பள்ளிவாசல கட்டி கொடுத்துருவேங்க, நானே இடத்த வாங்கி கொடுத்துருவாங்க, நானே இந்த மதரசாவுக்கு எல்லா தேவையும் பூர்த்தி செஞ்சு கொடுத்துருவாங்க. ஊர்ல இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு எல்லாம் என்னால உதவி செய்ய முடியும். அந்த பணக்காரரை போல எனக்கு பணம் இருந்துச்சு, என்கிட்ட சொத்து செல்வம் இருந்துச்சு, என்கிட்ட காசு பணம் இருந்துச்சுன்னு சொன்னா ஏழை எளிய மக்களுக்கு நான் அள்ளி அள்ளி கொடுப்பவங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே நம்முடைய பலருடைய எண்ணங்கள் இதுதான், விசாலமான இஹ்லாஸான அந்த பரிசுத்தமான எண்ணங்கள். ஆனா கையில கிடைச்சிருச்சு, அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுத்துட்டான், சொத்தை கொடுத்துட்டான்னு சொன்னா நாம அப்போ அந்த மனோநிலையில இருப்போமான்னு சொன்னா உண்மையிலேயே சந்தேகம் தான். இது அல்லாஹ் சொல்ற, நான் சொல்லல, அல்லாஹ் பாதுகாக்கிறோம். ஆனா கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க இடத்துல ஒரு யாசகர்,
ஒரு ஏழை தன்னுடைய தேவையை முறையிட்டு ஒரு 10,000 திரகம் தனக்கு கடனாக வேணும், நான் ஒரு பெரிய கடன் நெருக்கடியில நான் இருந்துகிட்டு இருக்கேன், எனக்கு உதவியாக நீங்க கொடுங்க, நீங்க கொடுக்கறத வச்சுதான் என்னுடைய குடும்பம் நிம்மதி அடையும், என்னுடைய பிள்ளைகள் அமைதி பெறுவாங்க, அவங்களுடைய தேவைகள் நிரப்பமாக நிவர்த்தி பெறும், பெரும் கடன் நெருக்கடியில இருக்கேன், அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா உம்மஹாத்துல் முஃமினீன் அவர்களே உங்களிடத்துல இருந்தா எனக்கு கொடுங்களே, உதவி செய்யுங்களேன்னு சொல்லி ஒரு யாசகர், ஒரு ஏழை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க இடத்துல போனார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மகளா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விருப்பத்துக்குரிய மனைவி, தன்னை நாடி வந்தவர்களை எப்போதுமே வெறும் கையாக திருப்பி அனுப்பிய பழக்கம் கிடையாது. அப்படிப்பட்ட சந்ததியும் அப்படிப்பட்ட காந்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. ஆனா அந்த நேரத்துல அவங்க இடத்துல ஒரு திரகம் கூட இல்லை, கையில எந்த காசும் இல்லை, எந்த உணவுப் பொருட்களும் இல்லை, அவங்களும் நோன்பு வச்சிருந்தாங்க. கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, என்னுடைய அன்பு தோழரே, அல்லாஹ்வுடைய நல்லடியாரே, என்கிட்ட கையில காசு இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக இந்த நேரத்துல அது எவ்வளவு இருந்தாலும் உனக்கு கொடுத்திருப்பேன்பா, ஆனா என்கிட்ட இப்ப எதுவுமே இல்லை, உண்மையிலேயே நான் என்னால கொடுக்க முடியலையே நினைச்சு நான் வருத்தப்படுறேன், எதுவும் உணவுப் பொருட்களோ துணிமணிகளோ எதுவும் காசு பணமோ கொடுக்கறதுக்கான எந்த வசதியும் இல்லாம நானும் உன்னை போல இப்போ இந்த நேரத்துல ஏழையாக தான் இருக்கு, என்கிட்ட கையில இருந்தா நான் கண்டிப்பா கொடுத்துருப்பேன்பா, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி சொல்லிட்டான். அவரும் ரொம்ப கவலைப்பட்டவராக நம்பி வந்தார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க இடத்துல கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, சரி நம்முடைய தேவை இன்னைக்கு நிறைவேறிடுன்ற அந்த ஆசையில வந்த மனிதருக்கு பெரிய ஏமாற்றம். ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தன் இடத்துல எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி ஒரு பெரிய ஏமாற்றத்தோடு வருத்தத்தோடு கவலையோடு போயிட்டார். அல்லாஹ்வுடைய சோதனை. சிறிது நேரம் கழித்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு அன்பளிப்பாக 10,000 திரகம் வருது. அன்பளிப்பாக சஹாபாக்கள் மூலமாக ஒரு 10,000 திரகம் அவங்களுடைய வீட்டுக்கு அவங்களுக்கு கொடுத்து அனுப்பப்பட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அதை வாங்கி பார்த்தாங்க. இப்ப யோசிச்சாங்க, மாஷா அல்லாஹ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த 10,000 திரகம் வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம அந்த ஏழைக்கு கொடுத்திருக்கலாம். அன்னைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய பலருடைய மனோநிலைகள், நம்ம நினைப்போம் என்கிட்ட கையில காசு இருந்துச்சு, எனக்கு வசதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நானும் கொடுத்து உதவுவேன்னு சொல்லுவோம். ஆனா கையில காசும் நம்மிடத்துல சொத்து செல்வமும் நம்மிடத்துல வசதி வாய்ப்புகளும் இருக்கும் பொழுது அந்த எண்ணம் மேலோங்குதான்னு சொன்னா உண்மையிலேயே அது குறைவுதான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இருந்தா கொடுத்திருப்பேன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சு விட்டாங்க. இப்ப தன்னிடத்துல அதே 10,000 திரகம் வந்திருக்கு. உடனே தன்னுடைய ஹாதிம், தன்னுடைய உதவியால் அந்த பெண்மணி அழைச்சாங்க, போங்க முழு மதீனாவும் சுற்றி திரிங்க, அந்த ஏழை மிஸ்கின் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அந்த பெண்மணி ஒரு நாள் முழுவதும் அலைந்து அந்த மனிதரை கண்டுபிடித்து திரும்பவும் கொண்டு வந்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டு வாசல்ல நிறுத்தினார். கையில இருந்த அந்த 10,000 திரகத்தை அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அவரிடத்துல கொடுத்தார். இதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய தன்மை, இதான் அல்லாஹ்வுடைய நேசிக்கக்கூடிய மேன்மக்களினுடைய உயர்ந்த பண்பாடு. அந்த நியத், அந்த எண்ணங்கள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, வசதி இருந்தாலும் சரி ஏழ்மையான நிலைகளாக இருந்தாலும் சரி, எல்லா தருணத்திலும் எல்லா நேரங்களிலும் ஒரே நிலைப்பாட்டிலே இருந்ததை நமக்கு ஒரு முன்மாதிரியாக நமக்கு வரலாறுகள் பாடமாக சுட்டி தருகிறது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்கு. நம்முடைய பல பேருடைய மனோநிலையை அப்படியே தத்ரூபமாக படம் பிடித்து காட்டக்கூடிய அமைப்புல அந்த வசனம் இருந்துகிட்டு உண்மையிலேயே ஒரு வேடிக்கையான வார்த்தையாக கூட சொல்லலாம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையை சுட்டி காட்டுகின்றான், குல்லவ் அன்தும் தம்லிகூன ஹஸாயின ரஹ்மத ரப்பி. அடியான இடத்துல காசு பணம் இல்லை, வசதி வாய்ப்பு இல்லை, அவனுக்கு என்னுடைய ஹஸாயின ரஹ்மத் ரப்பி, என்னுடைய ஹஸானாவில் இருந்து நான் அவனுக்கு ரஹ்மத்தாக ஒரு பெரும் ஹஸானாவை அவனிடத்தில் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னான். பெருமைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ஹஸானா அது அல்ல அல்ல அதிகமாகித்தான் போகும், குறையாது. நம்முடைய கல்லாப்பட்டி, நம்முடைய ஹஸானா அது அல்ல அல்ல குறைஞ்சிக்கிட்டு போயிடும். ஆனா அல்லாஹ்வுடைய ஹஸானா என்னைக்குமே அது குறைவாக ஆகவே ஆகாது. அதுக்கு ஒரு எல்லை கிடையாது. எப்படி அல்லாஹ்வுடைய வல்லமை சக்திக்கு ஒரு எல்லையை வரையறையை நம்மளால நிர்ணயிக்க முடியாதோ, அவனுடைய ஹஸானாக்களுக்கும் எந்த விதமான எல்லைகளும் வரையறைகளும் கிடையாது. எனவே அல்லாஹ் சொல்கின்றான், ஹஸாயின ரஹ்மத்தி ரப்பி, என்னுடைய ஹஸானாவில ஒரு ஹஸானாவை நான் அடியானுக்கு கொடுத்தேன் என்பதாக சொன்னால் அப்போதாச்சு அவன் தாராளமாக செலவு செய்வானா? தன்னை நாடி வரக்கூடிய இடத்துல, தன்னை தேடி வரக்கூடிய தீனுடைய காரியத்துக்கு, ஏழை எளிய மக்களுக்கு அள்ளி வாரி நான் கொடுப்பதை போல கொடுப்பான, நான் கஸானாவை கொடுத்ததை போல அவனும் கஸானாவை தூக்கி கொடுப்பானான்னு சொன்னா இல்ல. அல்லாஹ் சொல்கின்றான், இதல்ல அம்சக்தும் ஹஷ்யத்தல் இன்ஃபாக், அந்த கஸானாவிலையும் ஏதாச்சும் குறைஞ்சிருமா, ஹம்ஷத்தல் இன்ஃபாக், அந்த பயத்துல அவன் தான தர்மங்களை செய்ய மாட்டான்.
அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களை பாதுகாக்கணும். நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் விசாலமாக்கி தரணும். என்னுடைய ஹசானாவையே நான் கொடுத்தாலும் அந்த ஹசானாவிலிருந்து ஏதாச்சும் குறைஞ்சிருமா அப்படின்ற அந்த பயத்துல அவன் செலவு செய்யாமல் இருந்து விடுவான். வகானல் இன்சானு கத்தூரா, மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் கத்தூரா, கஞ்சனாக இருக்கிறார்கள். ரொம்ப கஞ்சனாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய ஹசானா கையில கிடைத்தா கூட செலவு செய்ய மாட்டான். அந்த ஹசானா குறைஞ்சு போயிடுமான்ற அந்த பயத்துல அல்லாஹ் பாதுகாப்பானாக. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக இப்படிப்பட்ட மனோநிலைகள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த வசனங்களை நமக்கு சொல்லி தருகின்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், வபுதஹி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆখিরা வலா தன்ஸா நஸீபக ஃபித் துன்யா அஹ்ஸின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். வபுதஹி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆখিরাத வலா தன்ஸா நஸீபக ஃபித் துன்யா. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அந்த செல்வத்தின் மூலமாக மறுமையை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். அஹ்ஸின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததை போல இல்லாதவர்களுக்கு நீங்களும் கொடுங்கள். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்திலே மிதம் மிஞ்சிய அந்த 2.5%, 97.5% நமக்கு 100 ரூபாயில 97,000 ரூபாய் நம்முடைய காசு. 2,000 ரூபாய், 2 ரூபாய் 50 காசு, அது ஏழைகளின் சொத்துன்னு சொல்றான், நமக்கு சொந்தமானதல்ல. 1 லட்சம் ரூபாயில 97,000 ரூபாய் அது நம்முடைய காசாக இருந்து கொண்டிருக்கின்றது. 2,500 ரூபாய் அது ஏழைகளின் சொத்து. நீங்கள் கணக்கிட்டு ஜக்காத்தை கொடுங்க. அஹ்ஸின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தது அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜக்காத்துடைய தொகை அது உங்களுடைய சொத்தல்ல, உங்களுடைய காசு பணம் அல்ல, அது ஏழைகளின் காசு பணம். அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து நீங்க கொடுங்க. அது உங்க காசு கூட கிடையாது. அல்லாஹ் ஒருத்தருக்கு வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கான், ஒருத்தரை செல்வந்தரா ஆக்கி இருக்கான்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய ஃபضل. அல்லாஹ் யாரை நாடுறானோ, யாரை விரும்புறானோ பாதுக்கும் பாதா அவர்களை மேன்மைப்படுத்துகின்றான், அவர்களை உயர்வுபடுத்துகின்றான், அவர்களுக்கு சொத்து செல்வங்களை எல்லாம் கொடுக்கிறான் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமலை சுட்டி காட்டுகின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் கொடுத்த அந்த சொத்து செல்வம், அந்த காசு பணத்திலே அந்த மிதமிஞ்சிய 2.5% அது ஏழைகளின் சொத்தாக இருக்கு. அது நமக்குரியது அல்ல. கணக்கிட்டு மனம் உவந்து அந்த ஜக்காத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பது நம் மீது இன்றியமையாத, தவிர்க்க முடியாத கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனிலே ஒவ்வொரு கடமைகளையும் அல்லாஹ் சொல்கின்றான். நீங்கள் நோன்பு வைங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு நோன்பு கடமையாக இருந்தது போல உங்களுக்கும் நோன்பு கடமையா இருக்கு, நோன்பு வைங்க. அந்த நோன்புல சலுகை இருக்கு. அந்த ஆயத்துகள் அல்லாஹ் சொல்றான், நீங்க வழிபோக்கராக இருக்கீங்க, நீங்க சஃபராலி முசாபிராக இருக்கீங்க, அல்லது நோயாளியாக இருக்கீங்க, தீர்க்க முடியாத வியாதிஸ்தராக காலம் முழுவதும் உங்களால் அந்த நோயிலிருந்து வெளிவர முடியாது, அந்த வயோதிகத்தினுடைய அந்த மேலோங்கிய நிலை இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த நோன்புல சலுகைகள் இருக்கு. நோன்பை விடலாம், அந்த நோன்பு பின்னாடி பிற்படுத்தி வைத்துக் கொள்ளலாம், அப்படின்னு ஃபிதியாவாக கொடுக்கலாம், கஃபாராவாக கொடுக்கலாம் என்பதாக சொல்லி பலவிதமான சலுகைகளையும் சேர்த்துதான் அறிவிக்கின்றான். அதே போல ஹஜ்ஜுடைய அமல், ஹஜ்ஜுக்காக போயிருக்கீங்க, ஒரு கட்டத்துல சில விஷயங்களை செய்ய முடியல அப்படின்னு சொன்னா எதை செய்தால் போதுமானதோ அதை மட்டும் செய்தால் போதும், மீதமுள்ளதை செய்யலனா பரவாயில்ல, அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கான். ஹஜ்ஜுடைய அமல்களிலும் சலுகை இருக்கு. தொழுகையினுடைய அமல் எடுத்துக்கொண்டா மிக பிரதானமான அமல். அத்தனை அமல்களினுடைய தாஜுல் கிரீடம் அதுதான் தலைமைத்துவமாக இருக்கு. நாளைக்கு அவ்வளவு யுஹாசபு யௌமல் கியாமா, மறுமையில் முதல் விசாரணை தொழுகையை பத்தி தான். அந்த தொழுகையில கூட ஏராளமான சலுகைகள் அளிக்கப்பட்டிருக்கு. நீங்க சஃபர்ல இருக்கீங்களா, 4 ரக்காயத்துள்ள தொழுகையே 4 ரக்காய் தொழுவானாப்பா, நீங்க 2 ரக்காய் தொழுதா போதும். உங்களால நின்று தொழுக முடியலையா, கீழே உட்கார்ந்து தொழுகுங்க. உட்கார்ந்து தொழுக முடியலையா, படுத்து தொழுகுங்க. படுத்தும் தொழுக முடியலையா, உள்ளத்துல ஆச்சு சைகினைகளை ஆச்சு எப்படியாச்சும் தொழுகையை நிறைவேற்றுங்க. தொழுகையிலே கொடுக்கக்கூடிய சலுகை. இப்படி ஒவ்வொரு அமல்கள் கடமையான, ஃபர்லான, சுன்னத்தான, நஃபீலான அமல்கள்ல சலுகைகளையும் மார்க்கம் வைத்திருக்கின்றது. ஜகாத்துடைய விஷயத்துல கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் மிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இந்த விஷயத்தை நாம் நம்முடைய உள்ளத்துல பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கும். ஜகாத்துடைய விஷயத்துல கரிசனம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஜக்காத்துடைய விஷயத்துல அல்லாஹ் கரிசனமே காட்டல, எந்த சலுகையும் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் ஜக்காத்துடைய விஷயத்துல குர்ஆன்ல சொல்றான், ஹுது மின் அம்வாலிக்கும் ஸதகா, நபியே ஜக்காத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் தான் சொல்றான்.
ஜகாத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கல. நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை தான். ஹுது மின் ஹுது அம்வாலிக்கும் சதகா. ஜகாத்தை நீங்க கொடுங்கன்னு சொல்லி கேட்காதீங்க, ஜகாத்தை எடுங்கள். கொடுக்கலனாலும் எடுக்க சொல்லி அல்லாஹ்வுடைய உத்தரவு. ஜகாத்துடைய விஷயத்துல இந்த அளவுக்கு கடுமை காட்டும்படி அல்லாஹ்வுடைய உத்தரவாக இருக்கின்றது. ஹுது மின் அம்வாலிக்கும் சதகா துதஹிருக்கும் வ துஸக்கீஹிம். அதன் மூலமாக அவர்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஜகாத் கொடுப்பதின் மூலமாகத்தான் அவரும் பரிசுத்தமாகின்றார், அவருடைய செல்வமும் பரிசுத்தமாகின்றது. எனவே ஜகாத்தை கொடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் கேட்கல, ஜகாத்தை எடுங்க. எடுத்து தான் அவர்களையும் அவர்களுடைய செல்வத்தையும் பரிசுத்தப்படுத்த முடியும். வஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக ஸகனுல் லஹும். அவர்களுக்காக துஆ செய்யுங்க. ஜகாத் கொடுக்கறாங்க, காசு பணம் குறையுது, செல்வம் குறையுது, நகை குறையுது, தன்னுடைய வியாபார பொருட்கள் இருந்து காசு பணம் குறையுது, லட்சக்கணக்கான ரூபாய், கோடி ரூபாய்க்கு அதிபதியாக இருக்கார், லட்சக்கணக்கான ரூபாய் சதக்காவாக எடுத்து கொடுக்க வேண்டும், அது கடமையாக இருக்கு, தவிர்க்க முடியாது. அப்படி அந்த ஜகாத்தை கொடுக்கும் போது அவங்களுடைய உள்ளத்துல கொஞ்சம் வருத்தம் இருக்கும். மனிதன் தானே, இவ்வளவு பெரிய காசு, இவ்வளவு பெரிய தொகை ஜகாத்தாக போதே அப்படின்னு சொல்லி வருத்தம் இருக்கும். எனவே நபியே வஸல்லி அலைஹிம், அவருக்காக நீங்கள் துஆ செய்யுங்க. இன்ன ஸலாத்தக ஸகனுல் லஹும், அது அவங்களுக்கு மன ஆறுதலை தரும். உங்களுடைய துஆவின் மூலமாக அவர்களுடைய சொத்து செல்வங்களில் அவர்களுடைய வாழ்க்கையில பரக்கத்து ஏற்படும், அவர்களுடைய உள்ளத்துக்கும் அது ஆறுதலாக அமையும் என்பதாக சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமலை சுட்டி காட்டுகின்றார். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜகாத்துடைய விஷயத்திலே எந்த கரிசனமும் கிடையாது, எந்த சலுகைகளும் கிடையாது. ஜகாத் கடமையானவர் கண்டிப்பாக அதை முறையாக கணக்கிட்டு கொடுத்து தான் ஆக வேண்டும். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜகாத் மாபெரும் ஒரு புரைச்சி இறைவனுடைய திட்டம், அல்லாஹ்வுடைய திட்டம். மனிதர்களால் அல்லது உலகத்திலே அமைச்சர்களால் அல்லது உலகத்தினுடைய எக்கனாமிக்கல் ஹிட்மேன் என்பதாக சொல்லுவாங்க, பொருளாதாரத்தினுடைய மாமேதைகள், இவர்கள் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட திட்டங்கள் கிடையாது. உலகத்துல இந்த திட்டங்கள் எல்லாம் தோல்வியை தான் சந்திச்சிட்டு இருக்கு. உலகளாவிய முறையில வறுமையை ஒழிக்கணும். எத்தனையோ 1000 ஆண்டுகளாக அந்த விஷயங்களை காதல கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். வறுமை ஒழிஞ்சுச்சா? நான் கடந்த வாரம் கூட சொன்னேன், இந்தியாவில மட்டும் 40.5% மக்கள் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. ஒருவேளை உணவு கூட அவங்களுக்கு ஒழுங்காக கிடைக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கும். அவங்களுக்காக நம்ம துஆ செய்ய கடமைப்பட்டோம். 40%, கிட்டத்தட்ட 65-70 கோடி மக்களுக்கு ஒருவேளை உணவு கூட சரியாக கிடைக்கல நம்முடைய நாட்டில். ஆனா எவ்வளவு திட்டங்கள், வருஷம் பட்ஜெட், அது பெருசாக பிரம்மாண்டமாக பேசப்படுது. ஆனா வறுமை தீர்ந்துச்சா? மக்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆச்சா? இல்லை. ஏன்னா இதெல்லாம் மனித சிந்தனையினால் உருவாக்கப்படக்கூடிய திட்டம். மாறாக உலகத்தினுடைய அத்தனை திட்டங்களும் அத்தனை பட்ஜெட்களும் தெளிவாக பார்க்கலாம். அல்லாஹ் சதகா ஜகாத்தை மேலோங்க செய்வான். ரிபா, வட்டியை சார்ந்தது அத்தனையும் மண்ணை கவ்வும். உலகத்தினுடைய அத்தனை பட்ஜெட்டுகளும் அத்தனை விதமான வறுமை ஒழிப்பு திட்டங்களும் வட்டியை மூலதனமாக வைத்துத்தான் முன்னெடுக்கப்படுது. எனவே அது சரிவை தான் சந்திக்கும். அது இருப்பதையும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அழித்து விடும் தான் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சுட்டிக்காட்டுகிறார். சதகா தான தர்மங்களை அல்லாஹ் வளர செய்வான். கொடுக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை வளரும், வாங்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை வளரக்கூடியதாக இருக்கு. வட்டியை மூலதனமாக வைத்து அது சிறு பெரு தொழில் எதுவாக இருந்தாலும் அத்தனையும் மண்ணை கவ்வும், அத்தனையும் மண்ணோடு மண்ணாக சேர்ந்து அழிந்து போகும். அல்லாஹுடைய வார்த்தை என்னைக்குமே பொய்யாகும். அல்லாஹ் நம்மை வட்டியை விட்டு நம்முடைய சமுதாயத்தினுடைய சந்ததிகளை பாதுகாத்து அருள் புரிவானா. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜகாத் மாபெரும் புரைச்சி இறைவனுடைய திட்டம். அது முறையாக நடைமுறைப்படுத்தும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய பலாபலன்களுக்கு அளவுகளே கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சொல்றான், தூனல் அக்னியா மின்கும். காசவனம் இருக்கு, இந்த சொத்து செல்வங்கள், இந்த செல்வம், இந்த காசு இருக்கு, தூனல் அக்னியா மின்கும், அது செல்வந்தர்களுக்கு மத்தியிலேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அது அவங்களை விட்டு வெளியே போறது இல்லை. பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆயிட்டு இருக்கான், ஏழை மேலும் ஏழை ஆயிட்டு இருக்கான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தூனல் அக்னியா மின்கும். காசு பணம் செல்வந்தர்களுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கு. அது பெரும் ஆபத்து. என்ன எவ்வளவு பெரிய ஆபத்துல முடிஞ்சிச்சு? ஏழை எளிய மக்களுக்கு சேர வேண்டிய அந்த ஜகாத்துகள், அந்த உதவி பணங்கள் சரியாக போகாததின் காரணமாகத்தான் நாட்டுல கொலை கொள்ளைகள் இன்னைக்கு தலைவிரித்து ஆடிட்டு இருக்கு. எங்க கேட்டாலும் இங்க 50 பவுன் அடிக்கப்பட்டது, இங்க 100 பவுன் கொள்ளை அடிக்கப்பட்டுச்சு, இங்க 10 லட்சம் ரூபாய், இங்க 10 கோடி ரூபாய், இங்க இவ்வளவு. அல்லாஹ் பாதுகாக்கிறோம்.
எப்ப ஜகாத் முறைப்படுத்தப்படவில்லையோ கொள்ளைகள் அதிகமாகவும், வறுமை அதிகமாகவும், பஞ்சம் அதிகமாகும். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தூனல் அக்னியா மின்கும், செல்வந்தர்களுக்கு மத்தியிலே சுத்திக்கிட்டு இருக்கு. அப்படி சுத்துவது பெரும் ஆபத்து, சமுதாயத்துக்கு மிகப்பெரிய இழப்புகளை தான் தரும். இன்னைக்கு அப்படிப்பட்ட இழப்புகளை தான் சமுதாயம் சந்திச்சிட்டு. ஆனா மாறாக முறையாக ஜகாத் கணக்கிடப்பட்டு அது சரியான முறையிலே அமல்படுத்தப்பட்டது என்பதாக சொன்னால் சமூகத்திலே பெரும் மாற்றம் ஏற்படும். ஒரு யாசகரை கூட நாம் பார்க்க முடியும், ஒரு ஏழையை கூட பார்க்க முடியாது. தன்னிறைவற்ற ஒரு பெரும் நிரப்பமான தேவைகள் பூர்த்தியாக்கப்படும். அப்படிப்பட்ட சாதனை இந்த உலகத்தில் நிகழ்த்தப்பட்டிருக்கு. இது வெறும் கண்கட்டி வித்தையோ, கற்பனை காவியங்களோ, கதைகளோ, கட்டுக்கதைகளோ கிடையாது. இது அல்லாஹ் ரசூலுடைய திட்டம். இந்த உலகத்தில் அல்லாஹ் ரசூல் அதை நடைமுறைப்படுத்தினார்கள். அதனுடைய மகத்தான பெரும் பலன்களை இந்த சமுதாயம் இந்த உலகத்தில் அடைந்ததை இன்றைக்கும் வரலாறுகள் சுட்டி காட்டுகின்றன. ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா யமன் தேசத்துக்கு அவங்கள அதிகாரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய வஃபாத்துக்கு சில நாட்களுக்கு முன்னதாக நியமனம் செய்து அவர் அனுப்பி வைக்கிறார். அப்போ ஒரு உபதேசம், பல விஷயங்களை சொன்னாங்க. ஒரு நீண்ட நெடிய மிக பிரபலமான ஒரு ஹதீஸ். அதுல நபி அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, எப்பா நீங்க யமன் போறீங்க, அங்கு செல்வந்தர்களிடத்துல ஜகாத்தை வசூல் செய்து ஏழைகளுக்கு முறையாக நீங்கள் தான் கணக்கிட்டு கொடுக்கணும். கொடுக்கலனாலும் கட்டாயப்படுத்தி ஜகாத்தை வசூல் செய்யுங்க. ஏன்னா ஒவ்வொரு செல்வந்தன் மீதும், ஈமான் கொண்ட ஒவ்வொரு செல்வந்தர்கள் மீதும் ஜகாத் கடமை, அதை தவிர்க்க முடியாது. எனவே அவர்களிடத்தில் செல்வந்தர்களிடத்துல ஜகாத்தை வசூல் செய்து ஏழை எளிய மக்களுக்கு முறையாக அதை சரியான இடத்துல கொண்டு போய் சேர்ப்பது உங்களுடைய பொறுப்பு. இதை ஞாபகம் வச்சுக்கங்கன்னு சொல்லி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் தேசத்தினுடைய கவர்னராக, அதிகாரியாக அனுப்பி வச்சாங்க. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, அவங்க அங்க போய் ஆட்சி செய்தார்கள். நீதமான ஒரு நேர்மையான ஒரு முன் உதாரணமான ஆட்சி. ஜகாத்துடைய விஷயத்துல சரியான முறையான அல்லாஹ் ரசூல் காட்டி கொடுத்த அந்த வரையறை, அந்த வழிமுறையை பிரகடனப்படுத்தி பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். ஜகாத் வசூல் செய்யப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்துச்சு. ஒரு கட்டம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஆட்சி காலம், நபியினுடைய வஃபாத், அதுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய 2.5 வருட கால ஆட்சி காலம், அது நிறைவு பெற்ற பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமீருல் முஃமினீன், அவங்களுடைய பொறுப்புல கிலாஃபத் வருது. அவங்க ஜனாதிபதியாக பொறுப்பெடுக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் யமன் தேசத்திலிருந்து ஜகாத்துடைய பொருட்கள் ஒரு பெரும் கொண்ட தொகை மதீனாவுக்கு வரும். உமர் ரலியல்லாஹு தஆலா என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. இது போல யமன்ல இருக்கக்கூடிய அதிகாரி ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா ஜகாத்துடைய பணத்தை வசூல் செஞ்சு இங்க அனுப்பிச்சிருக்கார். உமர் ரலியல்லாஹு தஆலா திருப்பி கடிதம் எழுதி அனுப்பினாங்க. எப்ப உன்னை யமனுக்கு அனுப்பி இருக்கிறது, அங்க உன்னை ஜகாத்தை வசூல் செய்ய சொன்னது, வசூல் செய்து அங்குள்ள மக்களுக்கு நீ கொடுக்கணும்னா நீ வசூல் செய்து எனக்கு கொடுக்கணும், மதீனாவுக்கு அனுப்பணும், மதீனாவினுடைய மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யணும்னா உனக்கு கடமை கிடையாது. அப்படி உனக்கு சொல்லி கொடுக்கல. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், மாநிலத்தினுடைய அத்தனை விதமான வருவாயில ஒரு பெரும் பங்கு மத்திய அரசுக்கு போகும். இது எழுதி வைக்கப்படாத சட்டங்களாக இருக்கு. உமர் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்வின் மீது அச்சம் கொண்டவர்கள் ஆட்சியாளர்களாக அரியணையிலே ஏறினால் எப்படிப்பட்ட நீதத்துக்குரிய ஆட்சி நடக்கும் என்பதற்கு பெரிய ஒரு அழகான முன்மாதிரி. உன்னை ஜகாத்தை வசூல் செய்து மதீனாவுக்கு அனுப்ப சொல்லலப்பா, யமன்ல இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு நீ கொடுத்தா சொல்லி உன்கிட்ட பொறுப்பு கொடுக்க சொல்லி இருக்கு. நீ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்ப தேவையில்லை, உன் ஸ்டேட்டை நீ பார், உன்னுடைய நாட்டை நீ பார், எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, நாங்க இங்க பாத்துக்கிறோம், எங்களால என்ன செய்ய முடியுமோ மதீனாவுக்கு நாங்க அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நீ யமன்ல வசூல் செஞ்சதெல்லாம் மதீனாவுக்கு அனுப்பாத. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா திரும்ப கடிதம் எழுதி அனுப்புறாங்க. அமீருல் முஃமினீன் அவர்களே, யமன்ல வசூல் செய்த மொத்த ஜகாத்துடைய பணத்தையும் யமன்ல இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு கொடுக்காம நான் சென்ட்ரல் கவர்மெண்டாக இருக்கக்கூடிய மதீனாவுக்கு நான் அனுப்பல, மாறாக 3/2 பகுதி இங்கு தேவையுடைய மக்களுக்கு கொடுக்கப்பட்டுடுச்சு, மிதமிஞ்சிய ஒரு பகுதி தான், ஒரு தொகை தான் உங்களுக்கு மதீனாவுக்கு நான் அனுப்பிச்சேன். 3 கட்டமாக வசூல் செய்யப்பட்டதுல 2% இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு நான் பிரிச்சு கொடுத்துட்டேன். அதுல 1% தான் இப்ப மதீனாவுக்கு வந்திருக்கு. இன்னும் சில காலங்கள் கழிந்தது 2% வந்தது, 1% யமன்ல பிரிச்சு கொடுக்கப்பட்டது. இன்னும் சில காலங்கள் கழிந்தது, யமனிலே வசூல் செய்யப்பட்ட மொத்த ஜகாத்துடைய தொகையும் மதீனாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஹலீஃபா அமீருல் முஃமினீன் அவர்களே, யமன்ல ஜகாத்தை வாங்குறதுக்கு ஒரு நபர் கூட இல்ல, ஜகாத் கொடுக்கக்கூடிய ஆட்கள் மட்டும் தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். இதான் இறை திட்டம், இதான் அல்லாஹ்வுடைய திட்டம், இதான் புரட்சி திட்டம். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய யமன்ல ஒருத்தர் கூட ஜகாத் வாங்க தகுதி இல்லை, எல்லாம் ஜகாத் கொடுக்கக்கூடிய செல்வந்தர்களாக உருவாகி விட்டார்கள். எனவே யமனுடைய ஒட்டுமொத்த ஜகாத்துடைய தொகையும் மதீனாவுக்கு வந்துச்சு.
கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி முறைப்படுத்தப்பட்டு செல்வந்தர்கள் ஒவ்வொருவரும் முறையாக கணக்கிட்டு ஜகாத்தை நிறைவேற்றினார்கள் என்பதாக சொன்னால் இப்படித்தான் வறுமை ஒழியும். ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2.5 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. இரண்டாம் உமர் என்பதாக சொல்லப்படும். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்துல் ரஹ்மான் இப்னு ஸைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹுடைய காலத்துல வாழ்ந்த ஒரு பெரிய அவங்க சொல்றாங்க, இந்த உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆட்சி செய்தது என்னமோ 2.5 வருடம் தான். ஆனால் எங்களில் ஒவ்வொருவரையும் பெருங்கொண்ட செல்வத்திற்கு அதிபதியாக ஆக்கிட்டு தான் போனார். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையை அடைய வச்சுட்டு தான் போனார். எந்த அளவுக்கு சொன்னா, வீதிகளில் இப்படிப்பட்ட ஏலான் அரசாங்கத்தினுடைய பொது அறிவிப்புகள் எல்லாம் தண்டோரா இடப்பட்டு அறிவிப்பு செய்யப்படும். இன்றைக்கும் அந்த நடைமுறைகள் பல இடங்கள்ல பல கிராமங்கள் இருக்கு. அந்த தண்டோரா அடித்து ஏலான்கள் அறிவிப்புகள் செய்யப்பட்டு போகும். அதுபோல உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹுடைய காலத்துல இப்படிப்பட்ட ஏலான்கள் செய்யப்பட்டது. ஐனல் யசாமா, ஐனல் காரிபீன், ஐனல் மசாகீன், ஏழைகள் இருக்கிறீர்களா, யதீம்கள் இருக்கின்றீர்களா, வலியவர்கள் இருக்கின்றீர்களா, ஜகாத்துடைய பணம் இருக்கு, வாங்குறதுக்கு யார் தயார்? சுப்ஹானல்லாஹ். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக சஹாபாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் இந்த உலகத்திலே ஜகாத்தை நடைமுறைப்படுத்தினார்கள், முறைப்படுத்தினார்கள். ஐனல் யசாமா, ஐனல் காரிபீன், ஐனல் மசாகீன், ஏழைகள் இருக்கிறீர்களா, யதீம்கள் இருக்கின்றீர்களா, இதோ பெருங்கொண்ட குவியல், பெருங்கொண்ட ஜகாத்துடைய தொகை இருக்கு, வாங்குறதுக்கு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி கூவி அழைக்கப்பட்டது. ஆனா வாங்குறதுக்கு யாருமே வரவில்லை என்பதாக அப்துல் ரஹ்மான் இப்னு ஸைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் இறை புரட்சி, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய மகத்தான புரட்சி திட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வசதி படைத்த ஒவ்வொருத்தரும் யாரிடத்தில் எல்லாம் காசு பணம் இருக்கின்றதோ முழு காசு பணத்தை, முழு சொத்து செல்வத்தை நீங்க அப்படியே கொடுங்கன்னா அல்லாஹ் சொல்லல. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தங்கத்தினுடைய நிசாப் கிட்டத்தட்ட 87.5 கிராம் 11 பவுன் தங்கம் நகையாக இருந்தது என்பதாக சொன்னால், அல்லது 612.5 கிராம் வெள்ளியாக இருந்தது, அல்லது அதனுடைய மதிப்பு தொகை. இன்றைக்கு வெள்ளியினுடைய மதிப்பை பொறுத்த வரைக்கும் 612.5 கிராம் என்பதாக சொன்னால் கிட்டத்தட்ட 68,000 69,000 ரூபாய் ஒரு வருடத்திலே ஒரு வருடமாக இருக்கு. பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கு, பிக்ஸட் டெபாசிட்டா இருக்கு, அல்லது பிஎஃப்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல எதிலாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி முதலீடு செய்து இருந்து கொண்டிருக்கின்றது என்பதாக சொன்னால் 69,000 ரூபாய். அந்த அளவு பணம் ஒரு வருடத்தில் ஒரு வருடம் முழுவதும் பூர்த்தியாக இருந்தால் அவர்கள் அனைவர்கள் மீதும் ஜகாத் கடமை. 2.5% 100க்கு 2 ரூபாய் 50 பைசா. 1 லட்சம் ரூபாய்க்கு 2,500 ரூபாய். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜகாத் கடமை. அதே போல ஜகாத்துடைய விஷயத்துல ஒருத்தருக்கு பல வீடுகள் இருக்கு, அதை வாடகைக்கு விட்டிருக்காரு சொன்னா எல்லா வீடுகள் அந்த வீட்டுடைய தொகையினுடைய அளவு ஜகாத் கணக்கிட தேவையில்லை. அல்லாஹ் கிருபையாளர். 10 வீடு இருக்கு அப்படின்னு சொன்னா 10 வீட்டுடைய மதிப்பு ஒவ்வொரு வீடும் 50 லட்சம் ரூபாய், 10 வீடு அப்படின்னு சொல்லி அந்த கணக்கு அல்ல. அந்த வீட்டிலே வரக்கூடிய வருமானம் வாடகை எவ்வளவோ அந்த வாடகை தொகை ஜகாத்துடைய அந்த நிசாபிலே சேர்க்கப்படணும். ஒருத்தர் ஒரு கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கார், ஒரு பெரிய கடை நடத்திட்டு இருக்காரு, ஒரு பெரிய தொழில் நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்காரு சொன்னா அவர் முதலீடு செய்து இருக்கக்கூடிய அந்த வியாபார லாப பொருட்கள் அது ஒட்டுமொத்தமாக ஸ்டாக் எடுத்து கணக்கு போடப்படணும். வருஷம் ஸ்டாக் எடுப்போம், வருஷம் ஏப்ரல்ல கணக்கு போடுவோம். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜகாத்துக்காக கணக்கு போடணும். என்னுடைய வியாபாரம், என்னுடைய கடையில எவ்வளவு ஸ்டாக் இருக்கு, அந்த ஒட்டுமொத்த ஸ்டாக்கை கணக்கீடு செய்து அந்த தொகைக்கு, அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த முதலீடு தொகைக்கு நாம் ஜகாத்தை கொடுப்பது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுதான் நம்முடைய பொருளுக்கு, நம்முடைய வியாபாரத்துக்கு, நம்முடைய தொழிலுக்கு, நம்முடைய சொத்து செல்வம் காசு வனத்திற்கு எல்லாத்துக்குமான பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. முறையாக நாம் கணக்கீடு செய்ய வேண்டும். ஆனா இப்படி ஒரு விஷயத்தை வைத்து எல்லாருமே தப்பிச்சுக்கிறோம். எங்களுக்கு கடன் இருக்குங்க, ஜகாத்துடைய தொகையை விட எங்களுடைய கடனுடைய நிசாப் அதிகமா இருக்கு. மார்க்கம் வலியுறுத்தி இருக்கிறது, மார்க்கம் வழிகாட்டி இருக்கு. கடன் அதிகமாக இருந்துச்சு என்பதாக சொன்னா கடனுடைய தொகையை கழித்து ஜகாத் கடமையா இருந்தா கொடுங்க, இல்லனா வேணாம். அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவு. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாரும் கோபித்துக் கொள்ள வேணாம். மனம் புண்படியாக வார்த்தையாக இருந்தால் மன்னிச்சுக்கீங்க. அதே கடன் இருந்தாலும் 1 லட்சம் ரூபாய் போன் என் பாக்கெட்ல இருக்கும், வாங்குவேன். புது போன் 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்குவேன். அதே கடன் இருக்கும் 10 லட்சம் ரூபாய் 15 லட்சம் ரூபாய் கொடுத்து நான் வாகனம் வாங்குவேன். அதே கடன் இருக்கும், லட்சக்கணக்கான ரூபாய் எனக்கு கடன் இருக்கும். 50 லட்சம் 60 லட்சம் ரூபாய் கொடுத்து நான் இடம் வாங்குவேன், வீடு வாங்குவேன். பலவிதமான அவசிய தேவைகள் அல்லது ஆடம்பர தேவைகள் எல்லாத்தையும் நாங்க செய்வோம். அல்லாஹ் பாதுகாக்கணும், குறைக்காக சொல்லல, யதார்த்த நிலைமை நாம புரிஞ்சுக்கணும். என்னதான் கடன் இருந்தாலும் ஆடம்பர செலவோ அத்தியாவசிய செலவுகளோ எதையும் நாம குறைத்துக்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு தெரியும் இந்த கடனை எப்படி ரொட்டேஷன் பண்றது.
அந்த கடனை நான் எப்படி சமாளிக்கிறது அது எனக்கு தெரியும், அந்த யுக்தி எனக்கு தெரியும். என்னுடைய வியாபாரத்துல, என்னுடைய வருமானத்தில், என்னுடைய லாபத்துல நான் அதற்காக தனியா எடுத்து வச்சு அந்த கடனை என்னால சமாளிக்க முடியும் என்பதாக சொல்லி அந்த விஷயத்துல எங்களுக்கு அதற்கான தந்திரங்களும் யுக்திகளும் தெரியும். அதனால இந்த பொருட்களை வாங்குறதுலயோ இந்த கொடுக்கல் வாங்கலையோ எங்களுக்கு எந்த இடையிலும் ஏற்படாது. ஆனா ஜகாத் என்பதாக வரும்போது நான் கடன்காரனா இருக்கேன், என்னுடைய கடன் இவ்வளவு இருக்கு, ஜகாத் இவ்வளவு வருது, நான் ஜகாத் கொடுக்கணுமா? கணக்கு போட்டு பார்த்தா ஜகாத் வராது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே அல்லாஹ் உள்ளத்தை அறிஞ்சவனாக இருக்கான். எனவே என்னதான் கடன் இருந்தாலும் கணக்கு போட்டு ஜகாத்தை நாம கொடுத்தோம்னு சொன்னா அதனுடைய பலாபலன்களே தனி. ஜகாத் என்னைக்குமே நம்முடைய சொத்து செல்வங்களை குறைக்காது, மாறாக மேலும் நம்மை செல்வந்தர்களாகத்தான் உயர்த்தும். அது நமக்கு தெரியல. எப்ப நம்ம ஜகாத்தை தடுக்கிறோமோ, ஜகாத்தை கொடுக்காம போறோமோ, இன்னைக்கு கண்கூடாக பார்க்கிறோம் பலவிதமான வரிகளை கட்டிக்கிட்டு இருக்கோம். கடைக்கு வாங்கக்கூடிய பொருள், வீட்டுக்கு வாங்கக்கூடிய பொருள், சாதாரணமா ஒரு தயிர் வாங்கினா, ஒரு பிரெட் வாங்கினா, ஒரு ஜாம் வாங்கினா எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி. இன்னைக்கு தெருவுக்கு தெரு, ஒவ்வொரு வார்டுக்கு வார்டு வரி வசூல் மையங்களை ஓபன் பண்ணி வச்சு வரி வசூல் செஞ்சுட்டு இருக்காங்க. காரணம் என்ன? எப்ப ஜகாத் உம்மத்துல துடைத்தறியப்படுமோ, செல்வந்தர்கள் சரியாக கணக்கு போட்டு தன்னுடைய ஜகாத்தை கரெக்டாக முறையாக கொடுக்காமல் போவாங்களோ, இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை வைத்து இப்படிப்பட்ட வரிகள் விதிக்கப்படுவது அப்படித்தான் நடக்கும். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. அல்லாஹ் பாதுகாக்கணும். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே ஜகாத்துடைய திட்டமே செல்வந்தனை இன்னும் செல்வந்தனாகும், ஏழையும் செல்வந்தன் ஆகும். நம்மிடத்தில் கூடிய ஜகாத்துடைய அந்த தொகை ஏழைகளுடைய சொத்தா இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் திரும்பவும் சொல்றேன், குறைக்காக சொல்லல. சில வேட்டி சேலைகளை கொடுத்துட்டு நாங்க ஜகாத் கொடுத்துட்டு நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படி இல்லை அன்பு குறித்தானவர்களே. என்ன தொகை நம்மிடத்துல, என்ன நகைகள் இருக்கோ, என்ன சொத்து செல்வங்கள் இருக்கோ, என்ன காசு பணங்கள் இருக்கோ மொத்தமாக கொடுங்க. அதுல கணக்கு போடுங்க. அதனால 2.5% கழிங்க. என்ன அளவு வருதோ அதனுடைய தொகை எடுங்க. அந்த தொகையில வேட்டி சேலைகளை கொடுக்கறது தப்பு இல்லை. வெறும் ஒரு 50 வேட்டி சேலையை வாங்கி வச்சுட்டு 50 பேருக்கு நான் கொடுத்துட்டேன், என் ஜகாத்துடைய கடமை நீங்கிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அது சதக்காவுல வேணா சேரும். அதுவும் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஜகாத்துக்காகவே விற்கப்படக்கூடிய சில வேட்டி சேலைகள், கொடுக்கிற பொருள் தரமானதாக உயர்ந்ததாக நபி அவங்க சொன்னாங்க, நீங்க எதை விருப்பப்படுறீங்களோ அதையே மத்தவங்களுக்கும் கொடுங்க. நான் எதை அணிய மாட்டேனோ அதை மத்தவங்களுக்கு கொடுக்கிறது அது ஏற்புடையது அல்ல. அதை நபி அவங்க அனுமதிக்கவே. நாம எந்த ட்ரெஸ் அணியுமோ, நான் எந்த கைலி அணிவனோ, என் வீட்டு பெண்கள் எந்த புடவையை கட்டுவாங்களோ அந்த புடவையை தான் நாங்க தானமாக, சதக்காவாக, ஜகாத்தாக கொடுக்கிறோம். அப்படி கொடுக்கறதும் முன்கூட்டியே கொடுக்கணும். நான் சமீபத்துல ஒரு ஆலிம் சொன்னாங்க, ஒரு கிராமத்துல ஜகாத்துடைய பொருட்கள் எல்லாம் கொண்டு போய் விநியோகம் செய்யப்பட்டுச்சு. காசுவனம், பொருட்கள், அதே போல வேட்டி சேலைகள் எல்லாம் கொண்டு போய் விநியோகம் செய்யப்பட்டுச்சு. உண்மையிலே தேவையுடைய மக்கள். நபி அவங்க ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க, ஆடை இல்லாத ஒரு முஸ்லீமுக்கு யார் ஆடை அணிவிக்கின்றாரோ சொர்க்கத்துல அல்லாஹ் உயர்ந்த ஆடையை அணிவிப்பான். உணவு இல்லாத யாருக்கு ஒரு உணவு கொடுக்கிறாரோ அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய உணவுகள் அவருக்கு கொடுப்பான். வானத்தை உலகத்துல யார் ஒரு தண்ணீர் குடிப்பதற்கு உதவி செய்கிறாரோ சொர்க்கத்தினுடைய நீர்களை அல்லாஹ் அருந்துவதற்கான பாக்கியம் கொடுப்பான். உண்மையிலேயே மகத்தான சேவை செய்யக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்கணும். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியா அப்படி செய்யக்கூடியவர்கள் முன்கூட்டியே செய்யணும். ஏன்னா ஒரு ஊர்ல அப்படி போய் ஒரு வயதான பெண்ணுக்கு ரமலானுக்கு முந்தைய நாள் கொண்டு போய் ஜகாத்துடைய துணிமணிகள், ஜகாத்துடைய அந்த பொருட்கள், காசபணம் எல்லாம் கொண்டு போய் கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, உண்மையிலேயே ஏழை எளிய வறுமையில வாடக்கூடிய பெண்மணி தான் அந்த தாய் சொல்லியிருக்காங்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுத்திருக்கலாம் இல்லத்தா, இப்பதான் கடனை வாங்கி என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தேன், நீ முன்னாடியே கொண்டு வந்து இதை கொடுத்திருந்தீனாத்தா நான் கடன் வாங்காம இந்த ரமலானை கொண்டாடி இருப்பேன், இவ்வளவு லேட்டா வந்துட்டீங்களேன்னு சொல்லி சொன்னாங்க. எனவே செய்யக்கூடிய அந்த சேவைகளும் ஜகாத், அந்த சதகாக்களை விரைவாக செய்வதனால் பல ஏழை எளிய குடும்பங்கள் இந்த ரமலானை சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு அது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். எனவே ஜகாத்தினுடைய சட்டமே, ஜகாத்தினுடைய கடமையே ஏழையை வசதி படைத்தவர்களாக உருவாக்குறது தான். அதனால ஜகாத் சரியாக கணக்கிடப்படணும். அது முறையாக கணக்கிடப்பட்டு அது சரியான நபர்களுக்கு கொண்டு போய் ஒரு 10 நபருக்கு 1000 பேருக்கு கொடுக்கிறது ஒரு 10 நபருக்கு கொடுத்தோம் என்பதாக சொன்னா அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, ஜகாத் கொடுத்தவருக்கு அதுல பரக்கத்து ஏற்படும். ஜகாத் வாங்கியவரை ஜகாத் கொடுக்கக்கூடிய தகுதியுடையவராக அது மாற்றும். ஜகாத்துடைய பரக்கத்து இதுதான். ஜகாத்துக்கு இருக்கக்கூடிய பெரிய சக்தி இதுதான். இதுதான் யமன் தேசத்தில் நடந்துச்சு. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்த சாதனை இதுதான். ஜகாத் முறையாக வசூல் செய்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தாங்க. வாங்கியவர்கள் அடுத்த வருஷம் ஜகாத் கொடுக்கக்கூடிய செல்வந்தராக உயர்ந்தார். அப்படி ஜகாத் முறையாக கணக்கிடப்பட்டு கொடுக்கப்பட்டு சொன்னா அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு அளவுகள் கிடையாது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்போ ஜகாத் சரியாக கொடுக்கப்படுதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இக்ராஜுல் ஜகாத் இல துன்யா 4 ஃபவாயிதா.
4 விதமான பரக்கத்தை அவர் பெற்றுக் கொள்கின்றார். 4 விதமான நலவுகள் அவர்களுக்கு கிடைக்கின்றது. நபி அவங்க முதலாவது சொன்னாங்க, யார் சதக்காவையும் ஜகாத்தையும் சரியாக நிறைவேற்றுகின்றாரோ ஹிஃபுல் மால், அவருடைய பொருள், அவருடைய சொத்து செல்வம், அவருடைய இடம், வீடு, வாகனம், அவருடைய வியாபார பொருட்கள், அல்லாஹ் அதை பாதுகாப்புக்குரியதாக இருக்கிறார். அது எந்த விதமான இயற்கை பேரிடர்கள் மூலமாக அழிவை சந்திக்காது. எந்த விதமான தனிநபர்களால் கூட்டு கொலை கொள்ளைகளுக்கு அந்த பொருட்கள் ஆளாக்கப்படாது. ஹிஃபுல் மால், அந்த பொருள், அந்த நகை, அந்த இடம், அந்த சொத்து செல்வங்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் எடுத்துக்கிறார். ஹிஃபுல் மால். இரண்டாவது நபி அவங்க சொன்னாங்க பரக்கத்துல் மால். 97% நம்முடைய பொருள், நம்முடைய சொத்து, 2.5% ஏழைகளுடைய சொத்து. அந்த ஜகாத்தை கொடுப்பதினால் மீதமுள்ள 97% பொருட்களிலே அல்லாஹ் அபரிதமான பரக்கத்தை ஏற்படுது. அது இன்னும் பல மடங்காக 700 மடங்காக அதிலே பரக்கத்து ஏற்படக்கூடியதாக இருக்கிறது என்பதை நபி அவங்க சொல்லி காட்டுகின்றார். மூணாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள், இஸ்திமாலு பில் கைர். ஜகாத் கொடுக்கப்பட்ட அந்த செல்வம், எந்த செல்வத்திலிருந்து, எந்த வியாபார பொருட்களிலிருந்து, எந்த நகையிலிருந்து, எந்த காசு பணத்திலிருந்து, எந்த சொத்து செல்வத்திலிருந்து ஜகாத் சரியாக துல்லியமாக கணக்கிடப்பட்டு கொடுக்கப்பட்டச்சோ அந்த காசு பணம், அந்த சொத்து செல்வத்தை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அது எந்த விதத்திலுமே வீணாகி போகாது. நாலாவது பரக்கத்துக்குரிய விஷயத்தை நபி அவங்க சொன்னாங்க, கபருடைய வேதனையை விட்டு ஜகாத்தும் சதக்காவும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கின்றது. கபரிலே வந்து அந்த ஜகாத்தும் சொத்து செல்வமும் அனமாலு, நான் தான் நீ கொடுத்த ஜகாத், நான் தான் நீ கொடுத்த சதக்கா, நீ கவலைப்படாத, உன்னை பாதுகாப்பது, உன்னை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு என்பதாக அந்த சதக்காவும் ஜகாத்தும் நமக்கு துணையாக நாளை மறுமையிலும் கபரிலும் நிற்கும் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. அதே போல கனியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக நபி அவங்க சொன்னாங்க, சத்தியம் விட்டு சொன்னாங்க. சாதாரணமாக நபி சொன்னார், அது சத்தியம் தான். ஆனா அது சத்தியமிட்டு சொல்கிறேன் வல்லாஹி என்பதாக சொன்னால் அதனுடைய அந்தஸ்து இன்னும், அதனுடைய மதிப்பு கூடுதலாக இருக்கிறது. நபி அவங்க சொன்னாங்க, வல்லாஹி மா நகஸ மால மின் சதகா, அல்லாஹ்வின் மீது சத்தியம் விட்டு சொல்கின்றேன், ஜகாத்தும் சதக்காவும் என்றைக்கும் உங்களை ஏழ்மையடைய செய்யாது, அது வளரதான் செய்யும். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இது சத்திய வார்த்தை. ஜகாத் கொடுப்பதாலோ சதக்கா கொடுப்பதாலோ என்றைக்கும் உங்களுடைய சொத்து செல்வங்கள் குறையாது. அல்லாஹ் அதிலே பரக்கத்தை தான் செய்வான். மேலும் நபி அவங்க சொன்னாங்க, மஹாலத்தி சதகா மா லகத்துன் இல்லா அஹ்லகத்து. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஜகாத்துடைய செல்வம் எதில் தேங்குகின்றதோ அது அத்தனையும் அழித்து விடும். ஒருத்தருக்கு ஜகாத் கடமையாகி அதை கணக்கிட்டு சரியாக கொடுக்கலன்னு சொன்னா அந்த ஜகாத்துடைய அந்த நிசாபுடைய அளவு செல்வம் எதிலே, எந்த சொத்திலே, எந்த செல்வத்திலே, எந்த இடத்திலே, எந்த வியாபார முதலீட்டிலே கலந்து விடுகின்றதோ அது அத்தனையும் அழித்து விடும். எல்லாமே சேர்ந்து அழிஞ்சு போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். மூணாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் அதா ஜகாத மாலின் ஃபகத் தஹப அன்ஹு ஷர்ரு. யார் சரியாக ஜகாத்தை கொடுத்துட்டாரோ அவருடைய முசீபத் அவரை விட்டு நீங்கி விட்டது. அல்லாஹ் பாதுகாக்கணும். பெரிய கிருபை. ஜகாத்தை சரியாக நிறைவேற்றி விட்டால் அவருக்காக நிர்ணயம் செய்யப்பட்ட, அவருக்காக முடிவு செய்யப்பட்ட பல முசீபத்துகளை விட்டு அவர் பாதுகாக்கப்படுறார். இந்த ஹதீஸுக்கு உலமாக்கள் இன்னொரு விளக்கத்தை தராங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த பொருள் ஜகாத் சரியாக கொடுக்கப்படலையோ, ஜகாத் கடமையாக அதை நிறைவேற்றவில்லையோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எப்படி வசூல் செய்யணுமோ, எதை கொடுத்து வசூல் செய்யணுமோ அப்படி நாம வசூல் செய்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் எச்சரிக்கை செய்யறார். அல்லாஹ் பாதுகாக்கும். ஜகாத்தை கொடுக்கலன்னு சொன்னா அந்த காசு பணம், அந்த 2.5% எப்படி வசூல் செய்யணுமோ அப்படி வசூல் செய்வேன் அப்படின்னா என்ன, செலவாக கூடாத இடத்துல போய் செலவாகும். தேவையில்லாமல் அந்த காசு பணம் அழிந்து போகும். மருத்துவமனைகளில் உடல் உபாதையும் உடல் ஆரோக்கியமும் கெட்டு போய் சொத்து செல்வமும் அழிந்து போகக்கூடிய நிலைக்கு போகும். நீங்க சரியாக ஜகாத்தை கொடுக்கல, அதை எப்படி வசூல் செய்யணும்னு எனக்கு தெரியும் சொல்லி அல்லாஹ் சொல்றான். எதை கொடுத்து வசூல் செய்யணுமோ, எதை கொடுத்து உன் செல்வத்தை, அதுல இருந்து அந்த செல்வத்தை எடுக்கணுமோ அப்படி நான் எடுத்துப்பேன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையாக இருக்கு. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக முறையாக சரியான முறையிலே கணக்கிட்டு ஜகாத்தை நிறைவேற்றும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் யார் ஜகாத்தை கொடுக்கின்றாரோ அவருக்கும் அது பரக்கத்தாக அமைகின்றது. ஜகாத்தினுடைய மிக சிறப்புக்குரிய திட்டமே ஏழைகள் இல்லாத சமூகத்தை உருவாக்குவதுதான். சஹாபாக்கள் அதை செய்து காட்டினார்கள். எனவே முறையாக அது செய்யப்படும் பொழுது யாசகத்தினுடைய அந்த கரங்கள், அந்த குரல்களோ எந்த பள்ளிகளிலும் கேட்காது. எந்த பள்ளிவாசல்களிலும் இந்த தேவைக்காக அந்த தேவைக்காக உதவி செய்யுங்க அப்படின்ற ஏளானும் இருக்கா. ஒவ்வொரு மஹல்லாலையும் செல்வந்தர்கள் இருக்காங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலோ அல்லது அதிகமானவர்களோ இருக்காங்க. தங்களுடைய ஜகாத்தை சரியாக 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 வருடம் வருடம் கணக்கு போட்டு கொடுத்தாங்கன்னு சொன்னா மஹல்லாவில ஏழைகள் அதிகமாக மாட்டாங்க. சுபஹான் அல்லாஹ், சுபஹான் அல்லாஹ், செல்வந்தர்கள் தான் அதிகமாக.
செல்வந்தர்கள் நாளுக்கு நாள் மஹல்லால அதிகமாவாங்க. மஹல்லாவுடைய தேவை அல்ல, பிற மஹல்லாக்கள் மற்ற ஊர்களுடைய தேவை இந்த பள்ளியுடைய செல்வந்தர்கள் மூலமாக நிறைவேற்றக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. நம் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய சொத்து செல்வங்களை சரியாக முறையாக கணக்கிட்டு ஜகாத்தை நிறைவேற்றக்கூடிய மேன்மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.